பேசலாம். நம்ம ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய வசனத்துல போலாம். ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நேரத்திலும் நெஹேமியா புக்கை நம்ம படிக்கும் பொழுது, அதுல தியானிக்கும் பொழுது சுவாமி, அது மூலியமா காரியங்களை நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொடுங்க. அனுதினமும் ராஜா காலையிலும் வசனத்தை கேட்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்திலும் ராஜா ஆவியானவர் மூலியமா இந்த காரியத்தை எல்லாம் நம்மளுக்கு என்ன பேச விரும்புறீங்களோ அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நெஹேமியா 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம். நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது, இந்த யூதா தேசத்தை ஜனங்க ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க, நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு. ஆனா மனம் திரும்பாம இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இந்த பாபிலோனியர் அந்த நேபுகாத்நேசர் அவர் என்ன பண்ணுவார், எருசலேமை சிறைப்பிடித்து அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு என்ன பண்ணுவார், சிறைப்பிடித்து கூட்டிட்டு போறதை நம்ம பார்ப்போம். அப்புறம் அங்க பாபிலோன்ல இருக்கும் பொழுது அங்க நல்ல நல்ல பொசிஷனுக்கு போயிடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா டேனியல் நல்ல பொசிஷன் போற, ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, எஸ்தர் பாக்குறோம், அவங்கலாம் பாபிலோன்ல போய் நல்லா செட்டில் ஆயிடுறாங்க. அப்புறம் 70 வருஷம் கழிச்சு, சிறை போன பிறகு 70 வருஷம் கழிச்சு ஜெருபாபேல் என்ன பண்றாரு, ஒரு குரூப் ஒரு 50,000 பேரை கூட்டிட்டு சைரஸ் ராஜாவோட பெர்மிஷனோட என்ன பண்றாரு, எருசலேமுக்கு மறுபடியும் திரும்பி அங்க அந்த எருசலேம் அந்த டெம்பிள் அந்த கோயிலை அந்த எருசலேம்ல இருக்கிற அந்த கோயிலை கட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் எஸ்ராவும் என்ன பண்றாரு, ராஜாவோட உதவியோட அங்க அந்த தோரா அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு, ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்புறம் அது ஆனவன இன்னொரு 15 வருஷம் கழிச்சு என்ன பண்ண, நெஹேமியாவுக்கு ஒரு பாரம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவன் என்ன பண்றாரு, நெஹேமியா என்ன பண்றாரு அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நெஹேமியா 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது, நெஹேமியா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ஒரு பான பாத்திரக்காரன். அந்த ராஜாக்கு பான பாத்திரக்காரன். அந்த காலத்துல ராஜா சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஏதாவது என்ன காரியத்தை அவர் சாப்பிட்றாரோ இல்லை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பான பாத்திரக்காரனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா சில நேரம் அந்த விஷம் ஏதாவது கலந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பான பாத்திரக்காரன் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு அதுல எதுவும் விஷம் கலக்கல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே தான் அடுத்தது ராஜாக்கு அதை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை நெஹேமியா செஞ்சுட்டு இருந்தாரு. ரொம்ப க்ளோஸா இருக்கும், ராஜா கூடயே இருக்கிற ஒரு வேலை இது. டெய்லி ராஜா முகத்தை பார்க்கிற ஒரு வேலையா இருந்துச்சு. நம்பிக்கையான ஆட்களை மாத்திரம் தான் இந்த வேலைக்கு வைப்பாங்க. நெஹேமியா இந்த மாதிரி ஒரு ராஜா கிட்ட இருந்து செய்யற ஒரு வேலைக்கு அந்த பொசிஷனுக்கு போயிருந்தார். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நெஹேமியா எருசலேம்ல இருந்து சில பேர் வராங்க. அதுல ஹனானி அப்படின்னு ஒருத்தர், அதுல நிறைய பேர் வரும்போது எருசலேம் பத்தி நெஹேமியா அவங்க கிட்ட கேட்கிறாரு. யூதர்கள்லாம் எருசலேம்ல எப்படி இருக்கிறாங்க, அப்புறம் அந்த நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த ரொம்ப பேட் நியூஸா என்ன பண்ற, ஹனானி அவருக்கு நெஹேமியாட்ட சொல்றாரு, அங்க எல்லாம் நம்ம ஜனங்க தீங்கு நிந்தைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் அங்க வாசல்களெல்லாம் எரிக்கப்பட்டிருக்குது, அலங்கங்களான என்னப்படி இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கஷ்டமான நியூஸை என்ன பண்ற நெஹேமியா கேட்கிறாரு. நெஹேமியா பாபிலோன்ல இருந்தா கூட, பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் எவ்வளவு 1300 கிலோமீட்டர். இந்த 1300 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட நெஹேமியா எருசலேம் பத்தி யோசிச்சுட்டு இருந்தார். அவர் அந்த அவரு சரீர பிரகாரமாக பாபிலோன்ல இருந்தா கூட அவர் இருதயம் எங்க இருந்துச்சுன்னா எருசலேம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த காரியத்தை கொடுத்து அவரு யோசிச்சுட்டே இருந்தார். இங்க அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல் அக்னியால சுடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதெல்லாம் கேட்கும் பொழுது இவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நெஹேமியா ஒரு பாரம் அவர் மனசுல உண்டாகுது. எப்படியாவது நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றாரு. அந்த காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த வால்ஸ் இருக்கும், அலங்கம் இருக்கும்ல,
ஒரு நகரத்தை சுத்தி அலங்கம் இருக்கும் பொழுது காம்பவுண்ட் பெரிய வால் மாதிரி கோட்டை மாதிரி இருக்கும். அந்த அந்த கோட்டை இருந்தாதான் அந்த நகரத்துக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். அந்த சத்ருக்கள் வந்து ஈஸியா என்ன பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா எருசலேம் நகரத்தை பாத்தீங்கன்னா அந்த கோட்டை அந்த இதெல்லாம் அலங்கத்தை எல்லாம் உடைச்சு தள்ளியிருப்பாங்க, இடிச்சு தள்ளியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லாத மாதிரி. ஏன்னா அந்த அதே மாதிரி ஒரு நகரம் இருந்துச்சுன்னா அங்க வந்து எப்போதுமே ஒரு டென்ஷன், எப்போ வேணுமோ என்ன பண்ணலாம், சத்ருக்கள் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ஒரு விலை உயர்ந்த பொருட்களை அங்க வைக்க முடியாது. எருசலேம் அந்த தேவாலயம் இருந்தா கூட அந்த தேவாலயத்துல அநேக காரியங்கள் சாலமோன் ராஜா வச்ச மாதிரி தங்கும் அந்த காரியத்திலலாம் இந்த டைம்ல ரெண்டாவது இந்த தேவாலயத்துல வைக்கல. ஏன்னா இங்க அலங்கமே இல்லை, அந்த காம்பவுண்டே இல்லை, அந்த ஃபோர்ட்டே இல்லை. இந்த சூழ்நிலை அவன் நெஹேமியா கேட்கும் போது அவருக்கு வந்து ஒரு பாரம் உண்டாகுது. 4வது வசனத்துல இருந்து பார்க்கும் பொழுது என்ன பண்ற, அந்த செய்தி கேட்ட உடனே அவர் வந்து அங்க அழுறத பார்க்கணும். அவர் வந்து மிகுந்த துக்கத்தோட என்ன பண்றாரு, அழுறாரு. அப்புறம் அங்க மன்றாடி ஜெபிக்கிறத பார்க்கணும். ஒண்ணு அழுறாரு, அப்புறம் அங்க மன்றாடி ஜெபிக்கிறாரு. துக்கத்துல இருக்கிறத நம்ம அங்க பார்க்கணும். இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை. சில நேரம் நம்ம சில நியூஸ் கேட்டோம்னா ஐயோ அப்படின்னு சில தோணிட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனா நெஹேமியாவுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பு, அந்த மனசளவுல ஒரு ஏற்பட்ட அந்த பாரம் வந்து அநேக நாட்கள் என்ன பண்ணிச்சு, அவர் இருதயத்துல இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவருக்கு வந்து இந்த பாரம் ஆண்டவர் கொடுத்ததுனால ஏதாவது பண்ணணும், எருசலேம் வந்து இப்படி இந்த நிலைமையிலேயே இருக்கக்கூடாது, அப்படி ஏதாவது நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம் வந்து அவருக்கு இருதயத்துல அப்படியே இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கூட சில காரியங்கள் நம்ம மனசுல ஆண்டவர் போடுவார். சில பாரங்கள் சில மனுஷங்களுக்கு கொடுப்பாங்க. ஆண்டவர் வந்து சில பேருக்கு வந்து நீ ஊழியம் செய்யறதுக்கு, இல்லைன்னா சில பேருக்கு அந்த எவாஞ்சலிசம், சில பேருக்கு சர்ச் பிளான்டிங், அநேக விதமான மக்களோட சில்ட்ரனோட மினிஸ்ட்ரி பண்றது, இல்லை யங்ஸ்டர்ஸோட மினிஸ்ட்ரி பண்றது, அதே மாதிரி சோஷியல் ஒர்க் பண்றது, இல்லைன்னா அநேக விதமான ஊழியங்கள் இருக்குல்ல, அதுல வந்து அதே மாதிரி பாரங்கள் ஆண்டவர் கொடுப்பார். அவங்க வந்து அந்த பாரத்தை வந்து என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல எடுத்துட்டு போய் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை நடத்தணும். அதே மாதிரிதான் இங்க நெஹேமியாக்கு ஆண்டவர் கொடுத்த பாரம் வந்து எருசலேம்ல போய் அந்த அலங்கத்தை கட்டணும். அந்த 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 பாரம் வந்து எருசலேம்ல வந்து நிந்தையில இருக்கிற மக்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரட்சித்து என்ன பண்ணணும், அந்த இடிந்து போன அந்த வாசல்கள் எல்லாம் என்ன பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு பாரம் இங்க ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுக்குறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம். இன்னும் ஒரு நகரத்தோட அலங்கத்தை கட்டணும் அப்படின்னா ரொம்ப பெரிய காரியம். இது ஒரு மனுஷனால பண்ண முடியாது. அதனாலதான் இங்க நெஹேமியா இது என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரத்தோட என்ன பண்றாரு, அங்க ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறத, ஜெபம் பண்றத நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க எப்படி ஜெபம் பண்றா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, நெஹேமியா ஜெபம் பண்ற. பூமியில இருக்கிற மனுஷனுக்கு வந்து சில காரியங்கள் தான் பண்ண முடியும். ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும், அநேக காரியங்களை சுலபமாக பண்ண முடியும். ஏன்னா அவரு தான் எல்லாத்துலயும் என்ன பண்ற, கண்ட்ரோல்ல இருக்கார். மனுஷங்களை மாற்ற முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்று இல்லை. அதனால அந்த காரியம் இவருக்கு நெஹேமியாக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்றாரு, அங்க ஜெபம் பண்றது பார்க்கணும். ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்றாரு, அங்க அவர் பாவத்தெல்லாம் அறிக்கைறாரு. அவரோட பாவம், குடும்பத்தோட பாவம், இஸ்ரேல் ஜனங்களோட பாவம். அவர் என்ன ஜெபம் பண்றாரு, உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்றாரு, அறிக்கையிடுறாரு. அங்க 3வது வந்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை, ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை திருப்பி என்ன பண்றாரு, ஆண்டவர் பண்ண ப்ராமிசஸ் என்ன பண்றாரு, அந்த ஜெபத்துல அவரு ஏறெடுக்கிறார். அவர் என்ன, ஆண்டவர் மோசே மூலமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, மனம் திரும்பி அவங்க வந்து ஆண்டவர் காரியத்தை கட்டளைகளை கீழ்ப்படியும் பொழுது என்ன பண்ணுவார், ஆண்டவர் வந்து அவங்களை இஸ்ரேல் ஜனங்க எங்க போய் செதறி இருந்தா கூட அவங்களை என்ன பண்ணுவார், ஒன்றா சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஆண்டவர் வந்து அந்த ப்ராமிஸை வந்து இங்க நெஹேமியா என்ன பண்றாரு,
ஜெபத்துல சொல்றாரு. அப்புறம் இன்னொரு காரியம் என்ன ப்ரேயர் பண்ணணும், நான் அவர் ராஜா கிட்ட போய் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லும் போது ராஜா கண்ணுல எனக்கு என்ன பண்ணும், தயவு இரக்கம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தையும் ஜெபம் பண்றேன். இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெஹெமியாக்கு வந்து அந்த நியூஸ் கேட்ட உடனே ஒரு பாரம் வருது. இந்த பாரம் வந்தவொடனே அவர் அழுது ஜெபம் பண்றத பாக்குறோம் கவலையோட. அப்புறம் அந்த ஜெபத்துல என்னென்ன காரியங்களை இவர் கேட்கிறாரு அப்படின்னு இந்த முதல் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறார். நெஹேமியா வந்து ராஜாவோட சமூகத்துல போய் அங்க நிக்கும் பொழுது துக்கமா இருக்காரு. அந்த காரியம் வந்து மனசுல அவருக்கு இருந்துட்டே இருக்கு. எருசலேம் நம்ம எருசலேம் செய்யணும் அப்படின்னு அந்த காரியம் அவர் மனசுல இருக்கும்போது அவரு துக்கமா இருக்கு. மனசுல இருக்கிறது தான் முகத்துல தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த மனசுல சந்தோஷமா இருந்தோம்னா மனசளவுல முகத்திலயும் அது தெரியப்படும். மனசளவுல துக்கமா இருந்தா அது முகத்துல தெரியப்படும். அதே காரியம் தான் இங்க நடக்குது. நெஹெமியா வந்து மனசளவுல கவலையா இருக்காரு. ஏன்னா எருசலேம் அந்த நியூஸ் கேட்டவுடனே அந்த காரியம் வந்து ராஜா சமூகத்துல இருக்கும் பொழுது ராஜா வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன் நெஹெமியா எதுக்கு துக்கமா இருக்கிற அப்படின்னு அந்த கேட்கும் பொழுது நெஹெமியா சொல்றாரு. அப்போ அங்க நெஹெமியா ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்றாரு. அங்க ஒரு ஷார்ட் பிரேயர் என்ன பண்றாரு அங்க பண்றதை நம்ம பார்க்கணும். ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஞானத்தோட என்ன பண்றாரு அந்த பதில் அவர் சொல்றாரு. அவர் யாரையும் குறை சொல்லல. எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள்லாம் சரியா அவங்க 50,000 பேர் போனாங்க. இப்போ எவ்வளவு பேர் இன்னும் நிறைய கூடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்த அலங்கத்தை சரியா கெட்டல, அதே மாதிரி குறைலாம் சொல்லல. என்ன சொல்றாருன்னா இவர் வந்து என் பிதாக்கள் இருக்கும் கல்லறை இருக்கும் நகரம் இன்னும் பாலா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என் பிதாக்கள் கல்லறை இருக்கும் நகரம் பாலா இருக்கிறது, வாசல்கள் அக்னியாய் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை எல்லாம் ராஜா கிட்ட சொல்லி என் கவலைக்கு காரணம் வந்து இதுதான். அந்த நகரம் என்ன இருக்கு, எருசலேம் நகரம் வந்து பாலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை சொல்றாரு. அப்போ ராஜா அங்க கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. வாட் டு யூ வாண்ட், என்ன உனக்கு ரிக்வெஸ்ட் என்னது அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு கூட ஆன்சர் என்ன பண்றாரு நெஹெமியா ஞானத்தோட சொல்றாரு. ஏன்னா இவர் ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் வந்து இவருக்கு பிளான் கொடுத்துட்டாரு ஆல்ரெடி, என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த பிளான் இருந்துச்சு. இப்போ வந்து ராஜாவோட ஒரு தயவு இருந்தா போதும், அது கூட ஆண்டவர் வந்து செஞ்சு முடிப்பார். அந்த இவர் உடனே நெஹெமியா என்ன பண்றாரு, அந்த பிளான் வந்து சொல்றாரு. நான் வந்து யூதாக்கு என்ன அனுப்புங்க, அந்த நகரத்தை நான் திருப்பியும் கட்டணும், அந்த டைம் சொல்றாரு, நான் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பெர்மிஷன் லெட்டர் கேட்கிறாரு. அந்த நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த கவர்னருக்கெல்லாம் லெட்டர் கொடுங்க அப்படின்னு ராஜா கிட்ட லெட்டர் கேட்காரு. அப்புறம் அந்த கட்டி முடிக்கிற தேவைப்படுற மரங்கள் அதை கேட்கிறாரு. அப்புறம் வேற மெட்டீரியல்ஸ், அப்புறம் அவர் கூட ஒரு சேனை என்ன பண்ணுது ராஜா வந்து அனுப்புறத நம்ம இவர் என்னென்ன நெஹெமியா கேட்கிறாரோ அதுல எல்லா காரியத்தையும் அந்த ராஜா வந்து அங்க என்ன பண்றாரு, அப்ரூவ் பண்ணிடுறாரு. அவர் வந்து நீங்க எருசலேம் போறக்கும் பெர்மிஷன் கொடுக்கறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த லெட்டர் கொடுக்கறாரு, கூட ஜனங்களையும் அனுப்பி விடுறாரு. அந்த மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுது எல்லாமே பண்றாரு, ராஜா வந்து கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கிற பாரம் கொடுத்தாருன்னா அதை வந்து அவன் கரெக்டா ஜெபம் பண்ணி அதுல நிலைச்சிருந்தானா ஆண்டவர் என்ன எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண செய்வார். அது ஒரு மனுஷன் மூலமா தயவு கிடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு தேவைப்பட பொருளாதார தேவையா இருக்கட்டும், எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் கொடுப்பார். சக் ஸ்மித் இப்படி சொல்லுவார், when God guides he provides. ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல வழி நடத்துறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த காரியத்துக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தையும் கொடுப்பார். அப்படி நெஹெமியா வந்து வாழ்க்கையில அதுதான் பார்க்கிறோம். அவருக்கு வந்து அந்த பாரம் இருந்துச்சு, எருசலேம்ல போய் நீ அந்த நகரத்தை கட்டணும், அந்த வால்ஸ் கட்டணும் அப்படின்னு. அதே நேரத்துல ஆண்டவர் வந்து இந்த ராஜாவோட மனசையும் என்ன பண்றாரு, மாற்றி அந்த நெஹெமியாக்கு உதவி செய்யும்படியாக பண்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கிறார். இன்னும் தேவனுடைய பார்வையில நெஹெமியா என்ன பண்றாரு, அங்க இந்த காரியத்தை நடக்கிறத பார்க்கிறோம். இந்த ராஜாவோட கட்டளை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, லெட்டர்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றாரு நெஹெமியா
எருசலேமுக்கு போக தயாராகிறார். இவர் வந்து நெகேமியா வந்து வெறும் நிறைய நேரம் வந்து நமக்கு சில நேரம் ஆண்டவர் கொடுக்குற பாரத்தை வச்சு நம்ம ஜோம் பண்ணுவோம், அதை பற்றி பேசுவோம், அதை வச்சு நிறைய காரியங்களை பிளான் பண்ணுவோம். ஆனா செயல்முறையில எடுத்துட்டு வர மாட்டோம். அது ரொம்ப முக்கியமான காரியம் வந்து அந்த செயல்முறையில எடுத்துட்டு வர்றது, அந்த போற காரியம். இங்க நெகேமியா வந்து இங்க கம்ஃபர்டபுள் லைஃப், அரண்மனையில ராஜாக்கு என்ன பண்ண, ராஜாவோட அரண்மனையில நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. ஆனா இப்போ எருசலேமுக்கு போய் அந்த காரியம் எல்லாம் முடிக்கணும், கெட்டணும் அப்படின்னா அது வந்து அவர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரும். அவர் வந்து அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், நிந்தைகளை சந்திக்கணும், அங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணும், அங்க என்னென்னலாம் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம் இந்த காரியம். ஆனா இவர் வெறும் ஜோம் பண்றது, பிளான் பண்றது, அதை பத்தி பேசுறது மாத்திரம் இல்ல, அதை செயல்முறையில எடுத்துட்டு வர்றாரு. அவர் போறாரு. இன்னும் நெகேமியா வந்து அந்த அரண்மனையை விட்டுட்டு போறதை நம்ம பார்க்கணும். இங்க வந்து 2 பேரு அவருக்கு இந்த நியூஸ் கேட்ட உடனே சன்பலாத், தோபியா அப்படின்னு 2 பேர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க இந்த காரியத்தை விரோதிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும். எப்போ ஆண்டவருடைய காரியத்தை நம்ம சில காரியத்தை பண்ணும் பொழுது சாத்தான் வந்து என்ன பண்ணுவோம், அவரோட அந்த காரியத்தை எதிர்க்கிறது நம்ம பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில். அதே மாதிரி தான் இங்க நெகேமியா வந்து அந்த கெட்ட எருசலேம் நகரத்தை கெட்டபடியாக போகும்பொழுது இந்த சன்பலா, தோபியா என்ன பண்றாங்க, அவரு செய்யற காரியத்தை எதிர்த்து என்ன பண்றாங்க, சில காரியத்தை பிளான் பண்றதை நம்ம இங்க பார்க்கலாம். நெகேமியா வந்து என்ன பண்றாரு, இந்த ராஜாவோட இந்த லெட்டர்ஸ் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வராருன்னா எருசலேமுக்கு வந்துடுறாரு. எருசலேமுக்கு வந்துட்டு 3 நாள் என்ன பண்றாரு, அங்க தங்கி இருந்து அவர் வந்த காரியத்தை யாருக்குமே சொல்லல, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க அந்த காரியத்தை சொல்லாம 3 நாள் என்ன பண்றாரு, அங்க இருந்து ஜோம் பண்றதும், அப்புறம் அந்த எருசலேம் நகரத்தை இந்த அலங்கம் எப்படியே வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அந்த காரியத்தை எல்லாம் என்ன பண்ற, சுத்தி பாக்குறத நம்ம அங்க பாக்குறோம். 3 நாள் என்ன பண்ற, யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆண்டவர் கொடுத்த பாரத்தை நம்ம சொல்லும் பொழுது சில பேர்கிட்ட அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அது வேற மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த 3 நாள் என்ன பண்றாரு நெகேமியா, நான் எப்படி இந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டும், எப்போ சொல்லணும், ஜனங்களுக்கு எப்படி சொல்லணும், அந்த காரியம்லாம் என்ன பண்றாரு, அவரு யோசித்து மெதுவா என்ன பண்றாரு, அந்த எக்ஸிக்யூட் பண்றாரு. ஆண்டவர் வந்து ஒரு தரிசனம் இல்லைன்னா ஒரு பாரம் நம்ம கொடுத்திருந்தா அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவரு போட்ட பாரம் அது, அவர்கிட்டயே எப்படி செயல்படணும் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு தேவையான காரியங்கள் அவர் சொல்வார், அதுக்கு தேவையான ஞானத்தையும் ஆண்டவரே கொடுப்பார், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், யார்கிட்ட சொல்லணும், அந்த காரியத்தெல்லாம் இங்க 3 நாள் என்ன பண்றாரு நெகேமியா, எருசலேம் அந்த இடிக்கப்பட்ட அந்த வால்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு, போய் பாக்குறாரு, எவ்வளவு அளவுக்கு அது இடிக்கப்பட்டிருக்குது, அதை எப்படி நம்ம திருப்பியும் மறுபடியும் கட்டலாம், அந்த காரியத்தெல்லாம் என்ன பண்றாரு, சர்வே மதி பார்த்துட்டு வர்றாரு. நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் நிறைய காரியங்களை சாத்தான் வந்து இடிச்சு போட்டுருவான். சில காரியங்கள் நம்ம வந்து அப்பப்போ என்ன பண்ணணும், நம்ம செல்ஃப் இன்ஸ்பெக்ட், நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் எந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில கட்டணும், எடுத்து போன காரியங்கள் எங்க இருக்கு, அது குடும்பத்துல இருக்கா, ஊழியத்துல இருக்கா, இல்லைன்னா பர்சனல் லைஃப்ல இருக்கா, இல்லைன்னா சில காரியங்கள் நான் கற்றுக்க வேண்டுமா, இல்லைன்னா சில காரியங்கள் நான் பண்ணணுமா, சில காரியங்கள் பேசணுமா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த சர்வே செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். நெகேமியா வந்து அதுதான் பண்றாரு. அந்த எருசலேம் நகரத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார். அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற அந்த நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய அபிஷியல்ஸ், அங்க இருக்கிற அந்த பிரீஸ்ட் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, ஆசாரியர்கள் அவங்களை எல்லாரையும் ஒன்னா கூட்டுறாரு அந்த எருசலேம். அப்புறம் என்னென்ன நடந்துச்சோ அந்த காரியத்தெல்லாம் என்ன பண்றாரு நெகேமியா இப்போ சொல்றாரு, அவரோட அந்த தரிசனத்தை என்ன பண்றாரு மக்களோட ஷேர் பண்றாரு. இப்படி வந்து எப்படி ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்தாரு, அந்த பாரத்தை வச்சு நான் எப்படி ஜோம் பண்ணேன், ராஜா மூலியமா எப்படி ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்தார், அந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது
ஜனங்க வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, நெஹேமியாவோட கூட சேர்ந்து இன்னும் கெட்டுறக்கு அந்த அழகத்தெல்லாம் கெட்டுறதுக்கு என்ன பண்றாங்க, சேர்ந்து ஒன்னா கூடுறத நம்ம இங்க பார்க்கிறோம். நெஹேமியா வந்து ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த பிளானை கூட அங்க சொல்றாரு. அப்புறம் அந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, அரைஸ் அண்ட் பில்ட், எழுந்து கெட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்றாங்க, சந்தோஷமா நெஹேமியா கூட அங்க சேர்றத பாக்குறோம். ஒரு பக்கம் வந்து ஜனங்க வந்து நெஹேமியாவை சப்போர்ட் பண்ணா கூட அங்க மறுபக்கம் இன்னும் என்ன ஆகுதுன்னா, அந்த சன்பலா தோபியா இன்னொருத்தரும் சேர்ந்துக்கிறாரு, அது கேஷேம் அப்படின்னு 3 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த நெஹேமியா பண்ற அந்த காரியத்தை, அந்த அலங்கத்தை கட்டுற அப்புறம் அந்த வாசல்களை சரி பண்ற காரியங்களை பார்த்துட்டு அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னும் எதிர்ப்பு மட்டும் இல்ல, அங்க பரியாசம் பண்ணி அவங்க அவங்க என்ன பண்ண நிந்திக்கிறாங்க அங்க நெஹேமியாவை. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம ஏதாவது செய்யும் பொழுது இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கும். எதிர்ப்புக்கு, பரியாசம், நிந்தனை, இந்த காரியம்லாம் ஊழியத்துல வரக்கூடிய காரியம். அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தயாராயிட்டு வந்தோம். ஊழியத்துக்கு வந்துட்டு நான் யாரும் என்ன எதிர்க்கக்கூடாது, யாரும் என்ன பரியாசம் பண்ணக்கூடாது, நிந்தையா பேசக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா ஏசப்பாவே ஊழியம் பண்ணும் பொழுது, இல்லைன்னா பால் ஊழியம் பண்ணும்போது, சீஷர்கள் ஊழியம் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் சந்திச்சாங்க. எதிர்ப்பு சந்திச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க, நிந்தைக்குள்ள போனாங்க. அந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, சன்பலாத், அப்புறம் தபியா அப்புறம் கேஷம் என்ன சொல்றாங்க, நீ ராஜாவுக்கு விரோதமா இந்த காரியத்தை என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான குற்றச்சாட்டு அதெல்லாம் சொல்லிட்டு என்ன அவங்களுக்கு மனசுல வர்ற மாதிரி என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. அவங்க சிரிக்கிறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரு ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக சில பேர் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணும் பொழுது அவங்களும் அதை பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா அது அவங்க பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அடுத்த ஸ்டெப் போய் அவங்கள குற்றம் சொல்றதோ, எதிர்க்கிறதோ, இந்த நிந்தை பண்றதோ, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அந்த காரியங்கள் எல்லாம் செய்யற இந்த 3 பேர் மாதிரி இப்ப கூட இருக்கிறாங்க. இந்த சன்பலாத், தோபியா, கேஷாம் எல்லா இடத்துலயும் இப்போ எங்க மினிஸ்ட்ரி நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இப்படி இப்போ கூட இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து நெஹேமியா கூட இருந்தார். இன்னும் நெஹேமியா கூட இருந்து அவருக்கு என்ன பண்றாரு, அங்க ப்ராஸ்பர் அவர் ஆசீர்வதிச்சு என்ன பண்றாரு, நெஹேமியா காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்யறாரு. இன்னும் இங்க வந்து நெஹேமியா என்ன சொல்றாரு, உங்களுக்கு வந்து அந்த 3 பேருக்கும், சன்பலாத், தோபியா, கேஷம், உங்களுக்கு எந்த பங்கும் என்ன இல்லை இந்த காரியத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெஹேமியா சொல்லி அந்த காரியத்தினால அவரு டிஸ்கரேஜ் ஆகாம என்ன பண்றாரு, இந்த ஆண்டவர் கொடுத்த பாரத்தை என்ன பண்றாரு, அவரு நிறைவேற்றுறத நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில கூட அது எதிர்ப்பு வரும்போது நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கும் பொழுது அவரோட பலத்தை, அவரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்து, ஜனங்க எதிர்த்தாலும், ஜனங்க விரோதமா பேசினாலும், கஷ்டம் கொடுத்தா கூட ஆண்டவர் ஊழியத்தை நம்ம செய்வார்களாக இருப்போம். நெஹேமியா 1-2 அதிகாரத்துல இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம படிச்சு இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை இது மூலியம் சொல்லிக் கொடுப்பா. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நெஹேமியா ஒரு வாழ்க்கை மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி சுவாமி. ராஜா, அவருக்கு எப்படி ஒரு பாரத்தோட இந்த எருசலேம் அலங்கத்தை கட்டணும், வாசல்கள் அக்னியா சுட்டு இருக்கிறது, அந்த காரியத்தை எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு பாரத்தை கொடுத்தீங்களோ, அவர் எப்படி அதை ஜெபித்து அதை செயல்படுத்தினாரோ அதே மாதிரி ராஜா நம்ம வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கிற அநேக விதமான பாரங்களை ராஜா நம்ம உங்க சித்தத்தை செய்யும்படியாக உங்க பாரத்தை நம்மளுக்கு கொடுத்து சுவாமி அதை செயல்படுத்தும்படியாக இந்த காரியத்தை எப்படி செய்யணும், யார் மூலியமா செய்யணும், அந்த என்னென்ன தேவை, இந்த காரியத்தெல்லாம் நீங்க சரியான நேரத்துல சரியான நபர்களை வச்சு செய்ய போறதுக்காக நன்றி சுவாமி. நம்மளுக்கு அந்த ராஜ்யத்தை கட்டும்படியாக உபயோகப்படுத்துங்க ராஜா. ஆசீர்வாதம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.